ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம் காசு மேல காசு வந்த அட்டகாசம். படபடவென கேள்விக்கு பதில்கள், விறுவிறுவென போட்டிகள் எல்லாம் கலந்ததுதான் உங்கள் எங்கள் அட்டகாசம். வெல்கம் டு 144 மார்க் கைலிகள் வழங்கும் அட்டகாசம். டுடே அட்டகாசத்துக்கு அட்டகாசமா விளையாட வந்துட்டு இருக்காங்க சின்னத்திரை நட்சத்திரங்கள். லெட்ஸ் வெல்கம் ரங்கா, மாலதி கணேசன், லதா, சுக்ரித். Wow, what a entry. Welcome to அட்டகாசம். ரங்கா, மாலதி கணேசன், லதா, சுக்ரித். எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஃபென்டாஸ்டிக். அட்டகாசமா இருக்கணும். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கேம் ஷோ அற்புதமான கேம் ஷோ. இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப சந்தோஷம். 4 சுற்று, 3 சுற்று ஒவ்வொரு லட்சத்துக்கு விளையாட போறோம். கடைசி சுற்று 2 லட்சத்துக்கு விளையாட போறோம். ஈச் 5 lakhs தைரியமா எடுத்துன்னு போற நிகழ்ச்சி தான் நம்ம அட்டகாசம். காசு வர வைக்கலாமா? காசு காமாட்சி, come with cash 20 lakhs. Wow, fantastic. காசு காமாட்சி வித் cash 20 lakhs வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெஃபினட்டா தைரியமா நம்ம நேர்மையா விளையாடி ஜெயிச்சு அதை என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பா. முதல் சுற்று ஓபன் பண்ண ரவுண்ட். ஓபன் பண்ணாம தனித்தனியா ஒவ்வொரு கதை சொல்லுவேன். அந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட 5 கேள்வி. 5 கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா 1 lakh வெல்லலாம். ரெடியா? ரங்கா ரெடியா இருக்கீங்களா? ஷூர் சார். உங்களுக்கான கதை இதோ. ஓபன் பண்ணா ஒரு மலை பிரதேசம். பூதாரியாக தெரியும் ஹீரோ சின்ன வயதிலிருந்து தான் படிக்க வைத்த பெண்ணை உயிருக்கு உயிராய் காதலித்து வருகிறார். ஹீரோயினான அந்த பொண்ணும், படத்துல ஹீரோயினான அந்த பொண்ணும் ஹீரோவை விரும்புகிறாள். ஹீரோயினை ஹீரோவுக்கு கட்டி கொடுக்க சம்மதம் சொன்ன ஹீரோயின் அம்மா பிறகு அவங்க ஐடியா மாத்திட்டு முடியாதுன்றாங்க. ஹீரோ ஹீரோயின் அம்மாவை கொலை செய்து விடுவதாக மிரட்டுகிறார். அப்படின்ற செய்தி தெரிஞ்சு அம்மா போலீஸ் கிட்ட புகார் கொடுக்குது. போலீஸ் ஹீரோவை கைது செய்யுது. தெரிஞ்சிச்சு சார். தெரிஞ்சா? ஆமா சார். நீங்க அந்த அம்மாவை வெட்டுறான்ற போதே தெரிஞ்சிச்சு. சொல்லுங்க, மக்களுக்காக தூரம் சொன்னாங்க. வீட்டுக்கு கூட எங்க வீட்டுக்குள்ளார பூந்துச்சு சார். அதான் மைனா. மைனா மைனா பியூட்டிஃபுல் ஃபிலிம் இல்ல சார்? நல்ல கியூட்டான ஃபிலிம் சார். ஸோ எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க படம்? 2 times பார்த்துருப்பேன் சார். ஸோ 5 கேள்விக்கு டாட்டா இருந்தா பதில் வரும்னு நினைக்கிறேன். அதான் சார் நினைக்கிறேன். படத்துக்கு சம்பந்தப்பட்ட 5 கேள்வி 1 lakh வின் பண்ணலாம். முதல் கேள்வி, இந்த படத்துக்காக தேசிய விருது வாங்கிய நடிகர் யார்? சப்போர்ட்டிங் கேரக்டர் தம்பி ராமையா சார். தம்பி ராமையா. தம்பி ராமையா, ரைட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, படத்தின் இயக்குனர் யார்? பிரபு சாலமன் சார். ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, படத்துல ஹீரோவாக நடித்தவர் யார்? விதார்த். விதார்த், ரைட் ஆன்சர். பயங்கரமா சொல்றீங்க. நான்காவது கேள்வி, படத்தின் கேமராமேன் யார்? சுகுமார் சார். ரைட் ஆன்சர். ரங்கா ரங்கா. ஐந்தாவது கேள்வி, இந்த படத்துக்கு இசை அமைப்பாளர் யார்? இமான் சார். அவர் இன்சர் ஏதோ டி இமான்லாம். டி ஈமான். ரங்கா ரொம்ப சாஃப்டா ரொம்ப பவ்யமா இருக்குங்க. சைலண்டா இப்படி ஒரு சக்கப்போடு போட்டீங்க. 5 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு 1 lakh ஜெயிச்சிருக்கீங்க. காசு காமாட்சி கிவ் 1 lakh cash. எக்ஸ்ட்ரா இருந்தா நாங்களே வாங்கிடுவோம். ஸோ ரங்கா, ஓபன் பண்ண ரவுண்ட் முதல் சுற்றுலேயே 1 lakh. ஏதாவது ஒரு கொஸ்டின்காவது நீங்க கொஞ்சம் டைம் லேக் வாங்கியிருந்தா 20,000 எங்களுக்கு கிடைச்சிருக்கும். நோ ப்ராப்ளம். அடுத்ததாக மாலதி கணேசன், ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். ஓபன் பண்ணா ஒரு புது படம் டிவிடியை கடத்தி காப்பி பண்றதுக்காக ஹீரோ முயற்சி செய்யும் போது போலீஸ் துரத்துகிறது. அயன். ஃபென்டாஸ்டிக்கா சொன்னீங்க. அயன். ஏன்னா அந்த புது டிவிடியை காப்பி பண்ற கேரக்டர் அப்படின்னும் போது புரிஞ்சிடும் படம். எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க? ஒரு 4 times சார். இனி உங்களுக்கு டைரக்டா கேள்விகள் தான். ஓகே சார். 5 கேள்வி 1 lakh வெல்லலாம். முதல் கேள்வி, ஹீரோ முதலாளியாக நடித்த நடிகர் யார்? பிரபு சார். பிரபு சார், ரைட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, ஹீரோ செல்லும் ஆப்பிரிக்கா
நாட்டுல எந்த ஊருக்கு செல்கிறார்? டைம் அப். மூன்றாவது கேள்வி, படத்தின் வசனகர்த்தா யார்? சுபா சார். ரைட் ஆன்சர். நான்காவது கேள்வி, படத்துல கஸ்டம்ஸ் ஆபீசராக நடித்த நடிகர் யார்? பொன்வனன் சார். ரைட் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, படத்தின் கேமராமேன் யார்? கேமராமேன். டைம் அப். ஓகே மாலதி கணேசன், அட்லீஸ்ட் ஒரு 2 கேள்விக்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்தீங்க. ஹீரோ செல்லும் ஆப்பிரிக்கா நாட்டுல ஊர் வந்து காங்கோ. காங்க்ரோ. எஸ். ஐந்தாவது கேமராமேன் வந்து MS பிரபு அவர்கள். MS பிரபு. ஓபன் பண்ண ரவுண்ட்ல மாலதி கணேசன் 3 கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சொல்லி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. 60,000. டாக்டர் காமாட்சி give 60,000. முதல் சுற்றுலயே ரங்கா 1 lakh அப்படியே வச்சிருக்கீங்க. மாலத்தி வந்து 60,000 ஜெயிச்சிருக்கீங்க. நோ ப்ராப்ளம். அந்த 40,000 எங்களுக்கு வெச்சுக்கோங்க சார், நீங்க தானே. நல்ல மனசு உங்களுக்கு. தேங்க்யூ சார். லதா, நிறைய படம் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் சார். ஓன்லி ஹிட் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்களா? சுமாரான படங்களும் பார்ப்பீங்களா? எல்லா படமும் பார்ப்பேன் சார். எல்லாத்தையும் சமமா பார்க்கணும்ன்ற ஒரு நல்ல மனசு உங்களுக்கு. ஓகே, வெரி குட். ஒரு நல்ல கதை உங்களுக்காக. ஓபன் பண்ணா ஹீரோ மனநிலை பாதிக்கப்பட்டவரா வராரு படத்துல. அவரை யாரும் சரியாக புரிஞ்சுக்கவில்லை. அவர் கூட யாரும் ஹெல்ப் பண்றதில்லை. ஹீரோ வீட்டு அருகே இருக்கும் ஒரு விபச்சார தொழில் செய்யும் ஒரு பெண் மட்டும்தான் ஹீரோ மேல பாசத்தோட பழகுவார். ஹீரோவின் ஆள் மனதில் தேவதை போன்ற பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் எப்போதும் ஓடுகொண்டே இருக்கும் மனசுல. இந்த நிலையில் கோவிலில் ஒரு பணக்கார பெண்ணை கண்டதும் அவள் தான் நினைத்த பெண் என்று ஹீரோ அந்த பெண்ணின் கடத்தி மலை உச்சியில் தங்க வைக்கிறார். குணா. படம் பேரை விட அபிராமி அவ்வளவு பாப்புலர் ஆயிடுச்சு. ஓகே, 5 கேள்வி. முதல் கேள்வி, ஹீரோ சொல்ல சொல்ல வார்த்தைகள் ஒரிஜினலா பாடிய பாடகியார்? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கழுதமே. இந்த பாட்டு பாடிய மகா லெஜெண்ட் சிங்கர் யார்? டைம் அப். இரண்டாவது கேள்வி, படத்துல வெபிச்சார பெண்ணாக நடித்த நடிகை யார்? ரேகா. ரேகா. ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, இந்த அற்புதமான படத்துக்கு இசையமைப்பாளர் யார்? இளையராஜா. இளையராஜா. ரைட் ஆன்சர். ஏன் தயக்கம்? நான்காவது கேள்வி, ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் டாக்டரா நடித்த நடிகர் யார்? டைம் அப். ஐந்தாவது கேள்வி, படத்தின் டைரக்டர் யார்? சந்தான பாரதி. சந்தான பாரதி அவர்கள். ரைட் ஆன்சர். 3 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. அதாவது முதல் அந்த பாட்டு பாடிய கிரேட் சிங்கர் வந்து எஸ் ஜானகி மேடம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பியூட்டிஃபுல் வாய்ஸ் இல்லையா? சம்டைம்ஸ் சிங்கர் பேர் மறந்திருக்கலாம், பட் இந்த மாதிரி லெஜெண்ட் சிங்கர்ஸை மறக்க முடியாது. அண்ட் 4வது கேள்வி, டாக்டரா வரும் நடிகர் வந்து கிரீஷ் கர்நாட். 3 கேள்விகளுக்கு பதில் கரெக்டா சொல்லி ஓபன் பண்ண ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 60,000. டாக்டர் காமாட்சி give cash. லதா அக்கவுண்ட் ஆரம்பிச்சாச்சு. 3 கேள்வி கரெக்டா பதில் சொல்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வின் பண்ண கேஷ் வந்து 60,000. குட். சுக்ரன், நிறைய படங்கள் பாப்பீங்களா? எஸ் சார், நிறைய பார்ப்பேன். அது நியூ ஃபிலிம்ஸா பாப்பீங்களா? அப்படிலாம் இல்ல சார், எல்லாமே. ஃபென்டாஸ்டிக். அப்போ ஒரு நல்ல கதை கேட்கிறேன் உங்களை. ஓபன் பண்ணா கிராமத்துல நாடகம் போடுபவர் தான் நம்ம ஹீரோ படத்துல. சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடி சென்னைக்கு நண்பரோட சேர்ந்து வராரு. சென்னையில் ஹீரோயின் வீட்டுல தங்கி சினிமாக்கு சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்காரு. தற்செயலாக தன் ஃப்ரெண்டை ஹீரோ மீட் பண்ணி அந்த ஃப்ரெண்டு ஹீரோவிடம் வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி ஒரு பணக்காரன் வீட்டில் வேலைக்கு வைக்கிறாங்க. அந்த வீட்டு நிர்வாகத்தை கவனித்த ஹீரோ ஃப்ரெண்டு செய்து கொண்டிருக்கும் சில ஊழல்களை கண்டுபிடிக்கிறார். சூப்பர் ஸ்டார் மூவி சார். டைட்டில் சொல்லுங்க. ராஜா சின்ன ரோஜா. ராஜா சின்ன ரோஜா. எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க இந்த படம்? நிறைய தடவை பார்த்துருக்கேன், கணக்கே இல்லை சார். சோ இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட 5 கேள்வி. முதல் கேள்வி, படத்தில் ஹீரோ நண்பராக வரும் வில்லன் நடிகர் யார்? ரகுவரன் சார். ரைட் ஆன்சர். மை ஃபேவரட் வில்லன் சார். குட். அதுக்கு ஏன் அவ்வளவு யோசனை பண்ணீங்க? இல்ல சார், தப்பா சொல்லிடுவோம்னு ஒரு பயம். ஏன்னா இங்க வந்த இந்த இடத்துல வந்தாலே கொஞ்சம் பயம் வருமே. ஒன்னும் இல்லை, நத்திங். ஃபென்டாஸ்டிக்கா சொல்றீங்க.
இரண்டாவது கேள்வி, படத்தில் ஹீரோயினாக வருபவர் யார்? கௌதமி மேம். கௌதமி, ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, படத்தின் இயக்குனர் யார்? டைம் அப். நான்காவது கேள்வி, பணக்கார வீட்டு முதலாளியாக நடித்தவர் யார்? விஜயகுமார். டைம் அப். ஐந்தாவது கேள்வி, இந்த படத்தை தயார் செய்த நிறுவனத்தின் பேர் என்ன? ஏவிஎம். ஏவிஎம், ரைட் ஆன்சர். டைரக்டர் வந்து எஸ்பி முத்துராமன் அவர்கள். நான்காவது கேள்வி, பணக்கார வீட்டு முதலாளியாக வருவாங்க நடிகர் வந்து ரவிச்சந்திரன் அவர்கள். 3 கேள்விக்கு டாட்டான்னு பதில் சொல்லியிருக்கீங்க. ஓபன் பண்ண ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 60,000. காசு காமாட்சி ஜெயிக்க 1 லேக் எடுத்துட்டு ஆளுக்கு 5,000 கொடுத்துருவாங்க. அதாவது ஓபன் பண்ண ரவுண்ட்லயே சுக்ரித் வந்து 60,000, லதா அவர்களும் 60,000, மாலதி அவர்கள் 60,000. நீங்க 3 பேரும் நல்லவங்க. ரங்கா பாருங்க 1 லேக் அப்படி வச்சிருக்காரு. ஓகே, வாட் எவர் இட். நெக்ஸ்ட் ரவுண்டும் நம்ம 1 லேக்குக்கு விளையாட போறோம். செகண்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு, காசு மழை. 1 லேக்குக்கு விளையாட போறீங்க தனித்தனியா. கண்ணாடி கூண்டுக்குள்ள 3 கலர் பேப்பர்ஸ் இருக்கு. எல்லோ கலர் அதிகமா பிடிச்சீங்கன்னா ஈச் பேப்பர் 1500. ரெட் கலர் பேப்பர் பிடிச்சீங்கன்னா ஈச் 1000 rupees. கிரீன் கலர் பேப்பர்ஸ் அதிகமா பிடிச்சீங்கன்னா ஈச் 200 rupees. ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணுங்க. ஆரம்பத்தில் வருகிறார் ரங்கா அவர்கள் கண்ணாடி கூண்டுக்குள்ள. ப்ளீஸ் கம். Ranga, in the time 1 minute starts now. Time up. ரங்கா, எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு சார். அப்புறம் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிச்சு, அங்க எங்க பிடிக்கணும், எந்த சைட்ல பிடிக்கணும், எந்த டைரக்ஷன்ல பிடிக்கணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஒரு அளவே இல்லாம பிடிச்சிருக்கீங்க, அதனால தான் கேட்கிறேன். தெரியல சார், கரெக்டா வந்து விழுந்தது சார், அவ்வளவுதான். சந்தோஷம். அதுல என்ன பண்ணிட்டீங்க டெக்னிக்கலா? 24 எல்லோ பேப்பர் பிடிச்சிருக்கீங்க, 36,000. 17 ரெட் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க, 17,000. 41 கிரீன் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க, 8,200. தேங்க்யூ சார். இவ்வளவு ஹை அமௌண்ட் இந்த ரவுண்ட்ல ரொம்ப கம்மியா ஸ்கோர் பண்ணுவாங்க. அதுல நீங்க ஒருவர். நீங்க 1 லேக்குக்கு வின் பண்ணி காசு மழையில ஜெயிச்ச கேஷ் வந்து 61,200. காமாட்சி ஜெய் கேஷ் 61,200 உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு ரங்கா அக்கௌண்ட்ல 1,61,200. கிரேட். அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள மாலதி, ப்ளீஸ் கம். மாலதி, உங்க டைம் 1 minute starts now. Time up. மாலதி,
எப்படி இருந்தது இந்த ஃபீல்? ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஸோ அதே படி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. நிறைய பேப்பர்ஸும் பிடிச்சிருக்கீங்க. 8 எல்லோ கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 12,000. 16 ரெட் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 16,000. 31 கிரீன் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 6,200. ஆக மொத்தம் காசு மழை ரவுண்ட்ல 1 லேக்கு விளையாடி நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 34,200. காசு காமாட்சி give the cash. 34,200 உங்க அக்கவுண்ட் வந்த பிறகு மாலதி கணேசன் அக்கவுண்ட்ல 94,200. குட். தேங்க்யூ சார். அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள லதா ப்ளீஸ் கம். லதா உங்க டைம் 1 minute ஸ்டார்ட்ஸ் நவ். Time up. லதா ரொம்ப ஒரு சின்சியரா நீங்க பிடிச்சிருக்கீங்க. அதுல அந்த சின்சியாரிட்டி ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். எப்படி இருந்தது ஃபீல்? என்ஜாய் பண்ணேன் சார். குட் குட் குட். நீங்க எல்லோ மேல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. அது வந்து 11 எல்லோ கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 16,500. ரெட் கலர் பேப்பர்ஸ் 9 பிடிச்சிருக்கீங்க 9,000. 16 கிரீன் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 3,200. காசு மழையில 1 லேக்குக்கு நீங்க விளையாடி வின் பண்ண கேஷ் வந்து 28,700. காமாட்சி give cash. 28,700 உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த பிறகு லதா அக்கவுண்ட்ல 88,700 பேலன்ஸ். குட். அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள சுக்ரித் ப்ளீஸ் கம். சுக்ரித் உங்களுடைய டைம் 1 minute starts now. Time up. உங்க ஹைட்டுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது இல்ல கண்ணாடி கூண்டு? அது பொருத்தமா தான் சார் இருந்துச்சு. ஆனா என் ஹைட்டுக்கு தான் எல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு பண்ற முடியாது. இல்ல அது ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். எக்ஸ்பீரியன்ஸ். பட் நீங்க எல்லோ மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி 14 எல்லோ கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 21,000. 9 ரெட் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 9,000. 43 கிரீன் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 8,600. காசு மழை ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் 38,600. காமாட்சி give cash. சுக்ரித் அக்கவுண்ட்ல இப்போ 98,600 பேலன்ஸ். குட். இந்த ரவுண்ட் வந்து மணி 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 டைமுக்கும் காசுக்கும் வேல்யூ தருகின்ற இந்த ரவுண்டு 1 லேக்குக்கு விளையாட போறோம். 5 கேள்விகள். நான் ஒவ்வொரு கேள்வி ஆரம்பிக்கும் போது டிஸ்பிளேல 20,000 கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும்போது நான் கேள்வி முடிச்சு
எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க பதில் சொல்றீங்களோ அவ்வளவு காசு உங்களுக்கு வரும். தாமதமா சொன்னா சைபர் வரும். ஓகே ரங்கா, ரெடியா இருக்கீங்களா? கேள்வி கேளுங்க, ஆன்சர் பண்ணுங்க. முதல் கேள்வி, 2 ஆஸ்கார் விருது பெற்ற இந்திய இசை அமைப்பாளர் யார்? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ரைட் ஆன்சர். 19,600. இரண்டாவது கேள்வி, ரெடியா இருக்கீங்களா? எஸ் சார். எய்ட்ஸை கண்டறிய செய்யப்படும் பரிசோதனையின் பெயர் என்ன? நல்ல யோசனை பண்ணுங்க. ஹைப்பர் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, கரெக்டா இல்லைன்னு நான் சொல்றேன். சம்திங் வரும் சார். அது 12th எக்ஸாம் அப்போ படிச்சேன் சார். 12th கெமிஸ்ட்ரியில எங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஹைப்பர் சம்திங் வரும். எய்ட்ஸை கண்டறிய செய்யப்படும் பரிசோதனையின் பெயர் வந்து 0 வந்தாச்சா? எலிசா. ஓகே, மூன்றாவது கேள்வி, மணப்பாறை எதற்கு பெயர் பெற்றது? மாடு. மணப்பாறை மாடு கட்டி சொல்லுவாங்க. இல்ல, நல்ல யோசனை. மணப்பாறை ஜல்லிக்கட்டு. மணப்பாறை எதற்கு பெயர் பெற்றது? ஒரு க்ளூ தரவா? தாங்க சார். ஒரு அற்புதமான சாப்பிடுற பொருள் அது சார். முறுக்கா சார்? முறுக்கு. ரைட் ஆன்சர். முறுக்குக்கு மணப்பாறை பெயர் பெற்ற ஊரு. 4200 முறுக்கு கொடுத்திருக்கு உங்களுக்கு. நான்காவது கேள்வி, தாஜ்மஹால் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? யமுனா. 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 ரைட் ஆன்சர். 18,100. ஃபேண்டாஸ்டிக். ஐந்தாவது கேள்வி, சன்னி என அழைக்கப்படும் இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? சுனில் கவாஸ்கர். சுனில் கவாஸ்கர். கவாஸ்கர். ரைட் ஆன்சர். 19,500. ரங்கா, ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க. ஜெனரல் நாலேஜும் அதிகமா இருக்கு. எந்த கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. டைம்ல பண்றீங்க. தேங்க்ஸ் சார். டைம் மணி மணி மணி. இந்த ரவுண்ட்ல 1 lakh விளையாடி நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 61,400. காமாட்சி தி கேஷ் 61,400 உங்க அக்கவுண்ட்ல போட்ட பிறகு இப்போ 2,22,600 பேலன்ஸ். சூப்பர். அடுத்த 5 கேள்வி, மாலதி கணேசன் ரெடியா இருக்கீங்களா? முதல் கேள்வி, டைட்டானிக் படத்துக்கு எத்தனை ஆஸ்கார் விருதுகள் கிடைத்தது? 11. ரைட் ஆன்சர். 19,700 வின் பண்ணிருக்கீங்க. இரண்டாவது கேள்வி, 800 டெஸ்ட் விக்கெட்களை கைப்பற்றிய பந்து வீச்சாளர் யார்? பவுலர் யார்? 800 டெஸ்ட் விக்கெட்கள் கைப்பற்றிருக்காரு. க்ளூ கொடுக்கவா? அவர் இந்தியன் பிளேயர் கிடையாது, ஸ்ரீலங்கன். பேர் முரளிதரன். சைபரா? முத்தையா முரளிதரன். மூன்றாவது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சர் யார்? அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர். ரைட் ஆன்சர். எவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. 19,500 வின் பண்ணிருக்கீங்க. சட்டத்துறை அமைச்சரா இருந்தவர் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். நான்காவது கேள்வி, உலகம் உருண்டை வடிவம் என்று முதலில் நிரூபித்த தத்துவ ஞானி யார்? தத்துவ ஞானி. அதுல வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க. பட் இவர் பேர் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகும். அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில். ரைட் ஆன்சர். 200 ரூபாய் கொடுத்திருக்காங்க அரிஸ்டாட்டில். ஐந்தாவது கேள்வி, ரெடியா இருக்கீங்களா? அதாவது பத்ரிநாத் ஊர்ல எந்த கடவுளுக்கு கோவில் உள்ளது? கிருஷ்ணா. கிருஷ்ணர். ரைட் ஆன்சர். 19,100. கிரேட் மாலதி கணேசன். எப்படிதான் நீங்க அந்த ஜெனரல் நாலேஜ் எப்படி தெரியும்? பத்ரிநாத்தில் கிருஷ்ணர் கோயில் இருக்குன்றது ரொம்ப பிரபலமா, அதாவது ஒண்ணு படத்துல பார்த்திருக்கணும், படிச்சிருக்கணும். படிச்சிருக்கேன் சார். படிச்சிருக்கீங்க. வெரி குட். ஃபேண்டாஸ்டிக். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப கஷ்டமான கேள்வி எல்லாம் டான்னு பதில் சொல்லி மணி 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 ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 58,500. Thank you sir. காமாட்சி தி கேஷ் 58,500 உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த பிறகு மாலதி கணேசன் அக்கவுண்ட்ல 1,52,700 பேலன்ஸ். குட். அடுத்ததாக 5 கேள்வி. லதா, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா தான் இருக்கேன் சார். கவுண்ட் டவுன் பாருங்க டிஸ்பிளேல, கரெக்டா பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி,
கால்பந்து வீரர் பீலே எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரேசில். பிரேசில். ரைட் ஆன்சர். 19,400. இரண்டாவது கேள்வி. தமிழகத்தில் அக்மார்க் முத்திரை தர நிர்ணய ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? அக்மார்க் முத்திரை இருக்கும் இல்லையா, அது நிர்ணயம் செய்யும் நிலையம் எங்கு அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில். விருதுநகர் சார். விருதுநகர். ரைட் ஆன்சர். 17,200. லதா, மூன்றாவது கேள்வி. கொத்தடிமை முறையை ஒலித்த இந்திய பிரதமர் யார்? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி அவர்கள். ரைட் ஆன்சர். 18,200. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நிக்கிறீங்க, எல்லாம் கரெக்டா சொல்றீங்க. ஓகே, நான்காவது கேள்வி. ஒரு நாள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும்? வேர்ல்டு கப் கிரிக்கெட் போட்டி எத்தனை இயர்ஸ்? சும்மா சும்மா சொல்லுங்க. எவ்வளவு? 5 years. 5 இல்ல, கொஞ்சம் கம்மி. 4 years. 4 years. கரெக்ட். ரைட் ஆன்சர். 1700 வின் பண்ணிருக்கீங்க. அஞ்சாவது கேள்வி. சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் பெயர் என்ன? அண்ணா விமான நிலையம். கரெக்ட். அது அண்ணா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். கரெக்ட். ரைட் ஆன்சர். 12,500. அதாவது ரொம்ப சைலண்டா இருந்துட்டு எல்லா கேள்விக்கு டாட்டான்னு பதில் சொல்லி நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 69,000. காசு காமாட்சிக்கு கேஷ் 69,000 நீங்க வின் பண்ண பிறகு உங்க அக்கவுண்ட்ல 1,57,700 பேலன்ஸ். அடுத்த 5 கேள்வி. சுக்ரித், ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். குட் குட் குட். முதல் கேள்வி. காது கேட்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? கிராம்பல். 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 ரைட் ஆன்சர். 19,500. குட் குட். இரண்டாவது கேள்வி. அகில இந்திய மலேரியா கழகம் எங்குள்ளது? ஏதாவது ஊர் சொல்லுங்க, நான் சொல்றேன். கொல்கத்தா சார். கொல்கத்தா. கொல்கத்தா. ரைட் ஆன்சர். 7,100 வின் பண்ணிருக்கீங்க. மூன்றாவது கேள்வி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தலைவராக இருந்த கட்சியின் பெயர் என்ன? க்ளூ ஸ்டார்ட் பண்ணவா? க்ளூ சொல்லுங்க. தமிழ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். தமிழ்ல. தமிழக ஜனதா தளம். தளம். தமிழக ஜனதா தளம் பார்ட்டி பெயர். ஓகே, பட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த இளைய சமுதாயத்துக்கும் தெரியணும். நான்காவது கேள்வி. தமிழகத்தில் முதலில் பெண் போலீஸ்காரர்களை அறிமுகம் செய்த முதல்வர் யார்? எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள். ரைட் ஆன்சர். 19,800. ஐந்தாவது கேள்வி. புரதச்சத்து அதிகமுள்ள கீரை வகை எது? அதாவது முருங்கைக்கீரை. 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 ரைட் ஆன்சர். 18,000 வின் பண்ணிருக்கீங்க. சுக்ரித், எல்லாம் அதாவது கஷ்டமான கேள்விகளுக்கு எல்லாம் கரெக்டான பதில் சொல்லி மணி ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 64,400. காசு காமாட்சிக்கு கேஷ் 64,400 வின் பண்ண பிறகு உங்க அக்கவுண்ட்ல சுக்ரித் 1,63,000. கிரேட். ஃபோர்த் ரவுண்டுக்கு வந்தாச்சு. உள்ளே வெளியே, அதாவது இங்க 4 பீஸ் கேக் இருக்கு. ஒவ்வொரு அந்த கேக் பீஸ் வந்து 50,000 rupees. 4 கேக்கு 1 minute நீங்க சாப்பிடணும். அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும்போது ஆரம்பிச்சு மியூசிக் நிறுத்தும் போது நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்கன்றது தான் கணக்கு. ஆனா இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன, கடோத்கஜர் வருவார் பின்னாடி. நீங்க சாப்பிடும் போது அவர் டான்ஸ் பண்ணுவாரு, டிஸ்டர்ப் பண்ணுவாரு, டென்ஷன் பண்ணுவாரு. எதுவுமே நீங்க வந்து சலிக்காம ஹாப்பியா சாப்பிட்டீங்கன்னா, ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா 50,000. பட் மியூசிக்கு முன்னாடி நீங்க 4 பீசஸ் முடிச்சீங்கன்னா 2 lakhs உங்களுக்கு. அந்த 1 minute முடிக்கலன்னா கடோத்கஜர் கூண்டுக்குள்ள தள்ளி விடுவார். ஜாலியா அதுல போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க.
ஓகே சோ ரங்கா வெற்றிகரமா ஆரம்பிப்போம். ப்ளீஸ் கம். Open the door. Time out. Wow, Ranga, what a sincere man you are. அவர் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் சின்சியரா ஒரு பீஸ் முழுக்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் தந்தாரு. ஏன்னா 3 பீஸ் அங்க பேலன்ஸ் இருக்கு, ஒன்னும் செய்ய முடியாது. மியூசிக்கும் நின்னு போச்சு. சோ சின்சியரா சாப்பிட்ட ரங்காக்கு 50,000 கிவ் கேஷ். காமாட்சி ஒரு பீஸ் கேட்டு 50,000 ரூபாய் கொடுக்கிற ஒரே ஒரு சேனல் ஜி தமிழ் அட்டகாசம் நிகழ்ச்சி தான். ஃபேண்டாஸ்டிக். ரங்கா 50,000 நீங்க ஜெயிச்ச பிறகு 4வது சுற்றுல உங்க அக்கவுண்ட்ல 2,72,600 பேலன்ஸ். அடுத்ததாக கேக்கு மிக சுறுசுறுப்பா சாப்பிட போகும் மாலதி கணேசன். ப்ளீஸ் கம். ஓபன் த டோர். மாலதி கணேசன் என்ன ஒரு சின்சியாரிட்டி. வாட்டர் கூட நடுவுல டச் பண்ணாம வெறும் கேக்க நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. பாதி தான் முடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் இந்தியாவில் அந்த பெண்மணிக்கு கொடுக்கிற மரியாதை நாங்க கொடுக்கணும். அதனால 50,000 ஃபார் யூ. காமாட்சி கிவ் கேஷ். பெண்கள் பாதி பீஸ் சாப்பிட்டாலும் 50,000 முழுசாக. அடுத்ததாக முழு கேக்கு சாப்பிட போகும் லதா அவர்களே, ப்ளீஸ் கம். ஓபன் த டோர். லதா, நீங்க சாப்பிடுற ஸ்டைலே ஸ்டைல். குழந்தைய எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நீங்களே பிடிக்காத ஒண்ணே கேக்குதா சார்? இல்ல இல்ல, ரொம்ப அதாவது அவருக்கும் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா அப்படின்னு ஆஃபர் பண்றீங்க நடுவுல. அவர் செய்யற எந்த சேஷ்டைக்கும் நீங்க பயப்படவே இல்லை. அதுக்காகவே உங்களுக்கு 50,000 கிவ் கேஷ். காமாட்சி 50,000 வந்த பிறகு லதா அக்கவுண்ட்ல 2,07,700. குட். அடுத்ததாக சுக்ரித் 4 பீஸ் சாப்பிடுங்க நினைக்கிறேன். ப்ளீஸ் கம்.
Open the door. Fantastic, what a timing. அதாவது செகண்ட் கேக்குக்கு போறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அது நீங்க போய் அந்த வாட்டர் சாப்பிட்டும் அப்படியே முடிக்க ட்ரை பண்ணீங்க. கடைசியில 1 மினிட் மியூசிக் முடிஞ்சிச்சு. கடவுத் லேசா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காவே தள்ளிட்டாரு. கூண்டுக்குள்ள எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா சார். சோ அதுக்காகவே காமாட்சி give 1 lakh cash to Sukrit. தேங்க்யூ. 1 lakh cash Sukrit அக்கௌண்ட் வந்த பிறகு அட்டகாசமா விளையாடிய 4 பேர் அக்கௌண்ட்ஸ் ஒரு வாட்டி பார்ப்போம். லதா அவர்களுடைய அக்கௌண்ட்ல 2,07,700. மாலதி கணேசன் அவர்களுடைய அக்கௌண்ட்ல 2,02,700. சுக்ரித் அக்கௌண்ட்ல 2,63,000. ஆனா இன்னைக்கு அட்டகாசமா விளையாடி அக்கௌண்ட்ல டாப் கேஷா வச்சிருக்கிறவங்க வந்து ரங்கா with 2,72,600. Please come. எல்லாரும் வாங்க. காமாட்சி give 2,72,600. என்ஜாய் பண்ணிக்கலாம். ஷோ ஓகே சார், நல்லா என்ஜாய் பண்ணுங்க சார். சோ ஒரு அட்டகாசமான ஒரு டான்ஸோட முடிப்போம். ரெடியா? ஓகே. ஸ்டார்ட் மியூசிக். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம்.